வணக்கம். இன்னைக்கு கோல்டு சில்வர் குரூடாயிலுடைய டெக்னிக்கல் வீடியோ பார்ப்போம். ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி அந்த கால்குலேஷன்ஸை பற்றி இன்னைக்கு ஈவினிங் அல்லது நாளை மார்னிங் கண்டிப்பாக இந்த வீடியோ வரும், எடிட்டிங்கில் இருக்கு. ஸோ ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறோம். அந்த ஹெட்ஜிங் பற்றி சொல்லியிருந்தோம், லாஸ்ட் வீக்கே போகிறோம்னு சொல்லியிருந்தோம். சம் ரீசன்ஸ்னால போட முடியல. ஹெட்ஜ் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் தப்பு பண்றோம், என்னெல்லாம் அதில் கரெக்டா இருக்கணும், அடுத்த முறை நம்ம ஹெட்ஜ் பண்றோம் அப்படின்னா என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருந்தால் நம்ம ஹெட்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் ஓரளவு எங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோம். அந்த வீடியோ வரும், டெலகிராமில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ டெலகிராமில் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் குவாரிஸ் என்ன இருக்கோ நீங்கள் சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் DXY பார்த்தரலாம். DXY பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னா, நேற்று என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். மார்க்கெட்ல நமக்கு ட்ரெண்ட் அப்படிங்கிறது இதுதான், இந்த பாட்டம் தான் நம்மளுடைய ட்ரெண்ட். ஸோ இது உடைக்கும் போது தான் சரியான செல்லிங்கும், இது உடைக்கும் போது தான் சரியான பையிங்கும் நடக்கும். இதுக்குள்ள நடக்கிற இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற இந்த மார்க்கெட் அவ்வளோ ஹெல்த்தியான பையிங் கொடுக்கல. நேற்று என்ன பண்ணுச்சு அப்படின்னு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இதை ஆல்மோஸ்ட் ரொம்ப லைட்டாக ஸ்வீப் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கு. மார்க்கெட் ஈக்குவல் டாப்ஸாக தான் இந்த மார்க்கெட் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டாப்ஸ்ன்னு சொல்றதை விட பெஸ்ட் அந்த இடத்துல லைட்டாக ஸ்வீப் ஆயிட்டு வந்திருக்கு. இதை போய் நம்ம ஒரு ஷார்ட் ஃப்ரேம்ல பார்க்கலாம். ஒரு 4 ஹவர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, நேற்று மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த ஹையை லைட்டா ரொம்ப மைனூட்டா எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் இப்ப கீழே வந்துட்டு இருக்கு. இதை நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இதை நம்ம கொண்டு போகலாம். ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இதை வச்சுக்கலாம், கரெக்டா வரும் ட்ரையாங்கிள். அல்லது இதை வேற ஒரு கோணத்துல பார்க்கணும் அப்படின்னா, இது இப்படி இருக்கும், ஒரு ரெக்டாங்கிள் மாதிரியும் வரும். இந்த மார்க்கெட் ஒரு ரெக்டாங்குலராகவும் நமக்கு வரும், ட்ரையாங்கிளாகவும் வரும். அல்லது கொஞ்சம் நெருக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸும் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். ஸோ ரேஞ்ச் இருக்கு, டாப்ல இருக்கும். இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபார்ம் பேரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா நெகட்டிவ் ஃபார் டாலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த நியூஸ் உடைய எஃபெக்ட் ஒரு டெக்னிக்கலா நம்ம ரிப்போர்ட்ஸ்ல படிக்கும்போது நெகட்டிவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஃபுல்லா நெகட்டிவ் ஆயிடுமானா கண்டிப்பா இல்லை. ப்ரைஸ் செல்ல தான் இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு டே ஃப்ரேம்ல காட்டிட்டேன். மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த பர்டிகுலர் ஹைக்குள்ளேயும் சாரி இந்த பர்டிகுலர் ஹைல இருந்தும் இந்த பர்டிகுலர் லோக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. இது ஒரு கரெக்ஷன் பை, அவ்வளவுதான். ஸோ இது இன்னும் கீழே பை எடுத்துட்டு போகலாம். அப்ப இன்னைக்கு ஒரு நான் ஃபார்ம் பேரோல மார்க்கெட் டக்குன்னு கீழே விட்டதுக்கு அப்புறம் ஒரு சப்போர்ட் கிடைத்து கூட மார்க்கெட் மேல போக வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் மேல போகும், ஷேடோல கூட வரலாம். டெக்னிக்கல் இந்த இடத்துல கொஞ்சம் ஆப்டா ஒர்க் ஆகாது. ரீசன் எக்கனாமியா இருக்கு. ஒருவேளை ஃப்ளோல இருந்திருந்தா, ஃப்ளோ மீன்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட் மேல நல்லா போயிட்டு இருந்ததுன்னா, அடுத்த ஹையோ லோவோ உடச்சு போயிட்டு இருந்ததுன்னா இங்க ஒரு ரிவர்சல் வருமா அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். பட் மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஹோல்ட் பண்ணி நிறுத்தினால இந்த மார்க்கெட் கீழே மேல போக பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. மேலதான் போகும். இல்ல மேல போச்சு அப்படின்னா திருப்பி கீழே வருமா அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க். இந்த சினாரியோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. கீழே மேல போகலாம் அல்லது மேல போக ட்ரை பண்ணலாம். நெகட்டிவாக இருந்தாலும் இது ஒரு டெக்ஸ்டா தான் நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட்ல வரல. அதனால இது ஃபேக்காக கூட மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கலாம். ஏன்னா இந்த கரெக்ஷனா நமக்கு இன்னும் பெரிய டார்கெட், பெரிய லெவல்ல மார்க்கெட் டார்கெட்லாம் இல்லை. ஒரு கரெக்ஷன் ஆகி கீழே திருப்பி மேல போகணும். இந்த டாப் அண்ட் டாப் போனதுக்கு அப்புறம் திருப்பி மார்க்கெட் கீழே வரும். அதுக்கான ஒரு கரெக்ஷன் பை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த மார்க்கெட்ல. ஸோ நெக்ஸ்ட் US ஆயில். ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டில் இன் கன்சால்டேஷன். 73 க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். நேற்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு டக்குன்னு கீழே திருப்பி மார்க்கெட் மேல போய் இந்த ஹையை இப்போ பிரேக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் இன்னும் ஸ்டெடியா ஆகல. 73க்கு மேல பை பண்ணுங்க. 73க்கு மேல போகும்போது அது உடனே பை எடுக்கக்கூடாது. இன்னைக்கு மார்க்கெட்ல பை வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுவோம். மண்டே மார்க்கெட்ல ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு கீழே வந்தா கூட இந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது நாட் ஃபேவர், ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 70க்கு கீழே உடைத்தால் கண்டிப்பா கீழே 67 வரைக்கும் மார்க்கெட், 67.5 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. உடைஞ்சாலும் அதுக்கப்புறம் டைமிங் இருக்கு. அதனால மண்டே மார்க்கெட்ல தான் நமக்கு சான்சஸ் கிடைச்சா பார்ப்போம், அல்லது வீக்லி ஃபோர்காஸ்ட்ல நான் அதை பத்தி அப்டேட் பண்றேன். சில்வர்
சில்வர் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அழகா கீழே வந்திருக்கு. ஸோ ஒரு ரேலியில பாத்தீங்கன்னா இது ஒரு புல் பேக்கா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரேலிக்கு பிஃபோர் வர ஒரு புல் பேக்கா கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கான ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் உண்டு. என்ன அப்படின்னா இதை உடைக்கணும். இங்க பாருங்க, இப்படி வச்சுக்கோங்க. சப்போஸ் கொஞ்சம் கீழே வரும், அதனால வந்து நான் இப்படி வைக்கிறேன். மார்க்கெட் கீழே வந்து இந்த இடத்தில் எக்ஸாக்ட் சப்போர்ட் எடுத்தால் பெரிய ரேலி இருக்கும், பெரிய ரேலி இருக்கும். இல்ல இந்த டாப்ஸ்ல, ஓகே, இந்த டாப் பர்டிகுலரா இந்த டாப்ஸ் எடுத்துக்கங்க. இந்த டாப்ஸுக்கு மேல ஃபர்ஸ்ட் போயிட்டானா இந்த லைனை பிரேக் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேல போனா கீழே பிரேக் ஆயிடும். கீழே வந்தா ஷேடோ வருது, ஒருவேளை நான் ஃபார்ம் பேரோல பெரிய ஷேடோ வந்துட்டு டக்குன்னு ரெக்கவர் ஆகும். கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் இவ்வளவுதான் இருக்கும். பட் ஷேடோ மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு லிக்விடிட்டிஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும். ஸோ கீழே வந்து இந்த மாதிரி ஷேடோ கிடைத்தால் மேலே போயிடும். இல்ல மார்க்கெட்ல வந்து அது நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல பிரைஸ் மேல இப்ப இங்க இருந்து மேல போயிடுச்சு அப்படின்னா இந்த சப்ளை ஏரியால, இது வந்து சப்ளை, ஓகே, இந்த சப்ளைல பக்கத்துல போய் தொட்ட உடனே மார்க்கெட் திருப்பி ஃபாலோ ஆகும். அப்ப இங்க இருக்கிற ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வந்து வேலை செய்யாம போயிடும். ஓகேங்களா, வேலை செய்யாம மார்க்கெட்ல போயிடும். ஸோ மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு, சப்போர்ட்ல தான் இப்ப இருக்கு. மார்க்கெட் இருக்கிறதே இப்ப வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல்ல தான் மார்க்கெட் வந்து இப்ப இருக்கு. இன்னொரு முறை கூட கீழே வரும். இதை வந்து உடைச்சிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி மேலே போக தான் சான்சஸ் இருக்குது. நான் சில்வர்ல வந்து செல் சைட்ல போறது வந்து நான் வந்து அதை வந்து ப்ரமோட் பண்ண மாட்டேன். ரீசன் வந்து நமக்கு செல் சைட் போகணும் 22க்கு கீழே தான் செல் போகணும். அது வரைக்கும் நான் வந்து செல் ட்ரை பண்ண மாட்டேன், செல் சைட் சொல்ல மாட்டோம். மார்க்கெட்ல வெயிட் பண்ணுவோம். 22க்கு கீழே க்ளோஸ் பண்ணாதான் நம்ம செல்லை பத்தி யோசிக்கணும். ஃபிளாஷஸ் 22க்கு கீழே கூட ஷேடோ வந்துட்டு போனா கூட க்ளோஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். 4 ஹவர்ல திரும்பிச்சு அப்படின்னா நமக்கு எங்க கிடைச்சாலும் மார்க்கெட்ல ஒரு பையிங் நல்லா இருக்கும். 24 வரைக்கும் மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால சில்வர்ல வெயிட் பண்ணி பை கிடைச்சா எடுங்க. மேல போய் இந்த இடத்துல நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா உடைச்சு அப்பதான் கீழே போகும். திருப்பி கூட நமக்கு வாய்ப்பு இருக்கும், எடுக்கலாம். இந்த இடத்துல இருக்கிறது ரிஸ்கி செல். 23.23 பக்கமா வந்து கிடைக்கிறது வந்து ரிஸ்கி செல். ஆனா போட்டோம்னா பெரிய டார்கெட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து இந்த புல் பேக் முடிச்சுட்டு இப்ப திரும்புது, ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு வாய்ப்பு உண்டு. இது ஷோல்டராகவும் இது ஹெட்டாகவும் வர வாய்ப்பு அட்டகாசமா இருக்கு. பிரைஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது லெஃப்ட் ஷோல்டராகவும் இது ஹெட்டாகவும் இது இப்ப ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிறது ரைட் ஷோல்டராகவும் இருக்கும், வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த 37 உடைக்கும் போது நமக்கு 72 வரைக்கும் மார்க்கெட்ல சான்சஸ் உண்டு. ஓகே, ஸோ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் நல்லா இருக்கு. இந்த ஈக்குவல்ஸ் நமக்கு இப்போ பக்காவா வேலை செய்யும். பிரேக் அவுட் அப்ப பை சைடு போக வாய்ப்பு உண்டு. 1900 திருப்பி சொல்றேன், 1900க்கு கீழே ஷேடோ வந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நான் ஃபார்ம் பேரோல. ஆனால் க்ளோஸ் வைக்காம, க்ளோஸ் வச்சுட்டா செல் தாங்க. இங்க திரும்பினால் அப்படி போய் அப்படி மேல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நமக்கு 70 வரைக்கும் வாய்ப்பு. இப்ப பையனா அஃப்கோர்ஸ் பை எடுக்கலாம். ஆனா கன்ஃபார்ம் பேரோல்னால டக்குன்னு ஒரு கீழே வந்துட்டு எடுக்கும். அதனால ஸ்டாப் வாய்ப்பு உண்டு. ஒரு 900 உடைச்சிட்டானா அப்படியே கீழே போயிடுவோம். ஸோ இந்த இடம் ரிஸ்கி ஏரியா தான், இது வந்து ரிஸ்க் ஏரியா தான். பை சைட் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, பை சைட் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பெரிய பை கிடையாது, திருப்பி திருப்பி சொல்றேன், இது கரெக்ஷன் பை. இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரே வந்துருச்சு அப்படின்னா பெருசா மார்க்கெட் மேல போகுதுன்னு சொல்லிட்டு யாரும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இந்த ட்ரெண்ட், ஓகே, இந்த ட்ரெண்டுக்கு ஒரு 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 கரெக்ஷன் பை கொடுக்கறதுக்காக வருது. கரெக்ஷன் பை மேக்சிமம் 80-85 வரைக்கும் தான் நடக்கும். அதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்துடும். கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு. ட்ரெண்டிங் செல் இருக்கனால ஒரு கரெக்ஷன் பை இந்த ஈக்குவல்ஸ்க்கு மேல நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 70 வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல இப்ப பேட்டர்ன் ஃபார்ம் ஆனனால, ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனனால
ரீடெஸ்ட்ல இருக்கிறனால நமக்கு இந்த இடம் பிரேக் ஆனால் கண்டிப்பா பைக்கு வாய்ப்பு உண்டு. எங்க பை ஆக்டிவ்னா 37 தான். இந்த ஈக்குவல்ஸ்க்கு மேலதான் பை கிடைக்கும். ஒரு 70, 75 ஆர் 85 வரைக்கும் கூட நம்ம ட்ரையல் பண்ணலாம் இந்த மார்க்கெட்ல. அதனால இப்ப ஷோல்டர் லெவல்ல இருக்கு, பை ஆகலாம். 1900 உடைச்சிருச்சு அப்படின்னா பை ஆகாது. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம நைட்குள்ள ஹெட்ஜிங் வீடியோ கண்டிப்பா ரிலீஸ் பண்ண ட்ரை பண்றோம். அப்படி இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால முடிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நாளை காலை உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ எனக்கு கால் பண்ணி நீங்க கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.